திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ இந்த தேவாரம் யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர்னா யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி. அதுதான் தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம். நம்ம அது எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இது மூணுமே பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா 3ஆம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர், இந்த ஊருக்கு தலா ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு 385. இது திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4ஆம் திருமுறையில் 113, 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்கள், 6ஆம் திருமுறையில் 99 பதிகங்கள், ஆக மொத்தம் 312. 7ஆம் திருமுறை சுந்தரரோடது. மொத்தம் அவர் பாடியது 84. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், அது திருவாசகமும் திருக்கோவையாரம். இப்படியே 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அருளிய அற்புதமான தேவார திருப்பதியங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் ஞானசம்பந்தர் திருப்பட்டீச்சரத்தில் அருளிய பதிகம் பார்த்தோம். பட்டீச்சரம் சென்று பதிகம் பாடி பரவிய புகழியார் இன்று திரு கருக்குடி வருகிறார். 3ஆம் திருமுறை 21வது பதிகம். பண் காந்தார பஞ்சமம். தலத்திறைவன் கருக்குடிநாதர், இறைவி கல்யாண நாயகி, தீர்த்தம் ஓம தீர்த்தம். முதல் பாடல். நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொளி நினைவிலும் எனக்கு எய்து நின்மலன் கனைகடல் வையகம் தொழு கருக்குடி அனலெறி ஆடும் எம் அடிகள் காண்மினே. பாடலுடைய பொருள். நினைவிலும் கனவிலும் மனத்தில் தோன்றும் நினைப்பினும் எனக்கு முன்னெதிரே ஞான ஒளி வடிவாக காட்சி நல்குபவர் இறைவன். கடலால் சூழப்பெற்ற இவ்வுலகம் போற்றும் கருக்குடியில் கையில் தீயேந்தி ஆடும் பெருமான், அவரை சென்று கண்டு வணங்கி உய்வீராக. 2வது பாடல். வேதியன் விடையுடை விமலன் ஒன்னலர் மூதையில் எரியழ முனிந்த முக்கணன் காதியல் குழையினன் கருக்குடி அமர் ஆதியை அடிதொழ அல்லல் இல்லையே. பாடலுடைய பொருள். மறைகளின் தலைவனாகவும் இடப கொடியோனாகவும் மலமாசற்ற விமலனாகவும் விளங்கும் பிரான் பகைத்தெழுந்த முப்புற அசுரர்களின் கோட்டைகளை எரித்து சாம்பலாக்கியவர். அப்பிரான் செவியில் குழை கொண்டவராய் கருக்குடியில் எழுந்தருளியுள்ள ஆதிப்பிரான் ஆவார். அவரின் திருவடி கழலை தொழுது போற்றி வணங்குபவர்களுக்கு என்றுமே அல்லல் இல்லை. 3வது பாடல். மஞ்சுறு பொழில்வளம் மலி கருக்குடி நஞ்சுறு திருமிடரு உடைய நாதனார் அஞ்சுரும்பு ஆர்குழல் அறிவை அஞ்சவே வெஞ்சுரம் தனில் விளையாடல் என்கொலோ. பாடலுடைய பொருள். மேகம் சூழும் பொழில்வளம் கொண்ட கருக்குடியில் நஞ்சினை உண்ட மிடருடைய நீலகண்டனாய் காட்சி நல்கும் பிரான் உமை அஞ்சுமாறு கொடிய இடுகாட்டில் ஆடல் கொள்வது எதனால். 4வது பாடல். ஊனுடை பிறவியை அறுக்க உண்ணுவீர் கானிடை ஆடலான் பயில் கருக்குடி கோணுயர் கோயிலை வணங்கி வைகளும் வானவர் தொழுகடல் வாழ்த்தி வாழ்மினே. பாடலுடைய பொருள். ஊனுடை பிறவியை அறுக்க வேண்டும் என்று எண்ணும் அடியார்களே, இடுகாட்டில் நட்டம் பயிலும் கருக்குடி தலைவரின் திருக்கோவிலை சென்று நன்னி வணங்கியும்
விண்ணோர் தொழும் அப்பிரானின் திருவடியை வாழ்த்தியும் உய்வீர்களாக. 5வது பாடல். சூடுவர் சடையிடை கங்கை நங்கையை கூடுவர் உலகிடை ஐயம் கொண்டு ஒலி பாடுவார் இசை பறைகொட்ட நட்டிருள் ஆடுவர் கருக்குடி அண்ணல் வண்ணமே. பாடலுடைய பொருள்: இறைவன் சடைமுடியில் கங்கையை சூடி உமையம்மையை ஒரு பாகத்தில் கொண்டு உலகில் பிச்சை ஏற்கும் நிலையில் பாட்டிசைத்து பறையொலி கொட்ட நள்ளிருளில் நடனம் புரிபவர். இது கருக்குடியில் மேவும் பெருமானின் அருள் வண்ணமாம். 6வது பாடல். இன்புடையார் இசை வீணை பூணரா என்புடையார் எழில்மேனி மேலெறி முன்புடையார் முதல் ஏத்தும் அன்பருக்கு அன்புடையார் கருக்குடி எம் அண்ணலே. பாடலுடைய பொருள்: இறைவன் வீணை இசை பாடுதலில் மகிழ்வுடையவர், என்பினை மாலையாக அணிபவர், பேரெழில் கொண்ட தூய உடம்பினர், திருக்கையில் சுடர்விடும் தீயினை ஏந்தியவர், அனைத்திற்கும் முதற் பொருளாகவும் மூலப்பொருளாகவும் அமைபவர், அனைவருக்கும் அன்பு உடையவர், அப்பிரான் கருக்குடியில் வீற்றிருக்கும் அன்பர் ஆவார். 7வது பாடல். காலமும் ஞாயிறும் தீயும் ஆயவர் கோலமும் முடி அரவு அணிந்த கொள்கையர் சீலமும் உடையவர் திருக்கருக்குடி சாலவும் இனிது அவருடைய தன்மையே. பாடலுடைய பொருள்: சிவனார் காலம் நியதி போன்ற எல்லையாகவும் சூரியன் முதலான சுடர்களாகவும் தீ போன்ற பூத பொருள்களாகவும் அமைபவர். அப்பிரான் சடைமுடியில் பாம்பினை கொண்டவர், சிறப்பான புகழை உடையவர், தன் மாண்பு இனிது விளங்க திருக்கருக்குடியில் விளங்குபவர். 8வது பாடல். எரிகடல் புடைதழுவு இலங்கை மன்னனை முறிபட வரையிடை அடர்த்த மூர்த்தியார் கரைபடு பொழில் மதிதவள் கருக்குடி அறிவோடு தொழும் அவர் ஆழ்வர் நன்மையையே. பாடலுடைய பொருள்: இலங்கை மன்னனாகிய ராவணனை மலையின் அடியில் வைத்து அடர்த்த சிவபெருமான் பக்தி நிலையோடு பரவி போற்றும் கருக்குடியில் உரைபவர். அப்பிரான் யாவருக்கும் நன்மையை தந்தருள நல்லாட்சி புரிபவர். 9வது பாடல். பூமனும் திசைமுகன் தானும் பொற்பமர் வாமனன் அருகிலா வண்ணம் ஓங்கெரி ஆமென உயர்ந்தவன் அணி கருக்குடி நா மனனினில் வர நினைதல் நன்மையையே. பாடலுடைய பொருள்: பூவில் வாழும் நான்முகனும் அழகுமிகு வாமன அவதாரம் எடுத்த திருமாலும் அறிய ஒண்ணா நிலையில் ஓங்கி நின்ற தீத்திரளான சிவபெருமான் அணிதிகழ் விளங்கும் கருக்குடியில் உள்ளார். அத்திருப்பதியை மனத்தால் நினைக்க நன்மையே கிட்டும். 10வது பாடல். சாக்கியர் சமன்படு கையர் பொய்மொழி ஆக்கிய உரை கொளேல் அருந்திரு நமக்கு ஆக்கிய அரண்முறை அணி கருக்குடி பூகமழ் கோயிலே புடைப்பட்டு உய்மினே. பாடலுடைய பொருள்: சாக்கியரும் சமணரும் கூறும் பொய்மொழிகளை உறுதி தரும் சொற்கள் என கொள்ள வேண்டா. நமக்கு ஏற்ப பொருந்தி விளங்குகின்ற பெரும் செல்வமாவது அரணார் உரையும் அணிதிகழ் கருக்குடியே ஆகும். இப்பூவுலகில் நன்கு விளங்கும் இக்கோவிலில் அன்பர் பெருமக்கள் சூழப்போய் வணங்கி உய்வீர்களாக. இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். காணலில் விரைமலர் விம்மு காழியான் வானவன் கருக்குடி மைந்தன் தன்னொளி ஆன மெய்ஞான சம்பந்தன் சொல்லிய ஊனமில் மொழிவலார்க்கு உயரும் இன்பமே. பாடலுடைய பொருள்: கடற் சோலைகளில் நறுமணம் வீசும் மலர்கள் பல்கி பெருகி விளங்கும் காழிப்பதியில் வாழ்வோனும் மெய்ஞானமும் மிக்க ஞானசம்பந்தன் கருக்குடிநாதனின் ஒளியாகிய ஊனமற்று விளங்கும் இத்திருப்பதிகத்தை ஓத வல்லாருக்கு இன்பம் பெருகும். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திருக்கருக்குடியில் அருளிய அற்புதமான இந்த தேவார திருப்பதிகத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.